ஒரு இயற்கையாக ஒரு சந்தேகம் வருது. 2 மணி நேரம் வந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க. ஒரு சந்தேகம் வருது அந்த அம்மா சொல்கிறது. அதுமாதிரி சந்தேகம் தான். மறு வாக்கு எண்ணிக்கை தானே கேட்குறாங்க, மறு தேர்தல் கேட்கவே இல்லையே. ஏன்னா முதல் அங்கே அறிவிப்பே வந்து விஜய் பிரபாகர் தான் வந்து அதிமுக சார்பில் கூட்டணியில் அவர் ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்கிறாருன்னு கடைசி வரைக்கும் வந்தது. பரவலான வாக்குகள் வந்து 2 சமூகத்திலும் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. விஜயகாந்தோட அந்த செல்வாக்கு அப்படியே வரும்போது சமீபத்தில் தான் அவர் விஜயகாந்த் இறந்தாலும் அந்த அனுதாபமும் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு அவர் முன்னேறி வந்திருக்கிறாரு. ஒன்று, அந்த தேர்தலில் வந்து விஜய் பிரபாகர்கள் வந்து நின்னார்னா நிச்சயமாக வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்கே இருந்துச்சு. வேலவன் ஸ்டோருக்கு வாங்க, நிஜமா சொல்றேன், நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும். சார், சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். விருதுநகர் தொகுதியில வந்து திரும்பவும் மறு ஓட்டு எண்ணிக்கை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது முற்றிலும் உண்மையா? அப்படி கேட்டு மனு தாக்கல் பண்ணதா ஒரு தகவல் வந்திருக்கு. மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4000 வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இந்த 4000 வாக்குகள் கூடுதலாகவே வந்து இவர் வந்து விஜய் பிரபாகர் பெற்றிருப்பார். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இது திட்டமிட்டு ஒரு ஆளுங்கட்சியோட சதின்ற மாதிரிலாம் சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க. அது பரவலாக பேசப்படுது. ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா முருகன், மறுவாக்கு எண்ணிக்கை கேட்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகர் வந்து பரவலாக வந்து ஆரம்பத்தில் இருந்தே தேர்தல் அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி காலையிலேருந்தே அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏறுமுகத்திலே இருந்தார், நெருங்கிக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்ல முன்னணியில் இருந்தார், அதுக்கப்புறம் நெருங்கிக்கிட்டே இருந்தார். அப்போ கடைசியாக வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் வந்து வெற்றி அடைஞ்ச மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு சந்தேகம் வருது. 2 மணி நேரம் வந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க. ஒரு சந்தேகம் வருது அந்த அம்மா சொல்கிறது. அதுமாதிரி சந்தேகம் தான். மறு வாக்கு எண்ணிக்கை தானே கேட்குறாங்க, மறு தேர்தல் கேட்கவே இல்லையே. மீண்டும் எண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்ற நான் கேட்கணும். நீங்கள் மறு தேர்தல் கேட்டிங்கன்னா சொல்லலாம் 4000 வாக்கு தான் இருக்குது, மீண்டும் தேர்தல் வைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சந்தேகம் இருக்குது. மறு வாக்கு எண்ணிக்கை கேட்குறதுல தப்பு என்னன்னு கேட்குறாங்க, கேட்கணுன்ற நான். ஏன்னா கடந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கலையா? கடந்த காலத்தில் வந்து பணம் கொடுத்து வந்து வாக்கு வாங்கணும்னு சொல்லி நிரூபிக்கப்படலையா? வாக்கு எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல வந்து பார்த்திங்கன்னா வந்து தில்லுமுல்கள் நடந்ததே சொல்லுங்கள். அதெல்லாம் இது கேட்குறது தப்பு கிடையாது. வாக்கு மறு எண்ணிக்கை கேட்குறதுல தவறே கிடையாது. நீங்கள் மறு தேர்தல் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். மறு வாக்கு எண்ணிக்கையில் வந்து இதே முடிவு வருதா அல்லது கூடுதல் முடிவு வருதான்னு பார்க்கலாம், இல்லை முடிவு மாறுதான்றதை பார்க்கலான்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, மறு வாக்கு எண்ணிக்கை வைத்தா ஒருவேளை விஜய் பிரபாகரன் வந்து அவர் வெற்றி பெற்றிருப்பார் கூட சொல்கிறாங்க. அதுதான் சார் நான் என்ன கேட்குறேன்னா, வெறும் 4000 வாக்குகள் சார். ஏதோ ஒரு பாக்ஸில் ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன். என்ன 4000 வாக்குகள்ன்றது வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அவ்வளோ பெரிய தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் வந்து ஒரு 200-300 வீடு 400 வீடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அங்கேருந்து ஒரு 4 தெரு இருக்குது. அதே மாதிரின்னு சொன்னால் அந்த ஒரு பகுதியில் அவருக்கு வாக்குகள் வந்து போய்ட்டு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 4000 வாக்குகள்ன்றது அப்படி தான் ஒரு 2-3 தெருவில் இருக்குங்க போய்ட்டு. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு விருதுநகர்ன்றது எவ்வளோ பெரிய தொகுதி. அப்படிங்கும்போது அங்கே அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 மணி நேரம் எதுக்காக வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தினாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா முதல் அங்கே அறிவிப்பே வந்து விஜய் பிரபாகர் தான் வந்து அதிமுக சார்பில் கூட்டணியில் அவர் ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்கிறாருன்னு கடைசி வரைக்கும் வந்தது. அப்படிங்கும்போது நமக்கே கூட அந்த சந்தேகம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, மறு வாக்கு எண்ணிக்கை பண்ணுறதுனால என்ன பிரச்சனை? அதனால் என்ன கஷ்டம்? பண்ணட்டும், முடிவு என்ன வருதோ ஏற்றுப்போம். சமீபத்தில் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வச்சிருக்கலாமே அப்படின்றாங்க. அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அத்தனை லட்சம் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க மக்கள். இப்போ அவர் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து ஜெயிக்கணும், கண்டிப்பாக அவர் தான் இந்த தொகுதிக்கு வரணும்னு நினச்சி தானே வந்து 4000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டு தான் ஜெயிச்சவருக்கும் இவருக்கும். ப்ளஸ் அத்தனை லட்சம் ஓட்டு வந்து விழுந்துருக்கு. அப்போ அவங்கள ஜெயிக்கணும்னு நினச்சி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? அதாவது இங்கே வந்து சின்ன பையன் பெரிய பையன்லாம் கிடையாது சார். அவர் ஒரு வேட்பாளர். வாக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கு எண்ணிக்கை இடையில் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பல சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. வேட்பாளருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுமானால் மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை அவர் கேட்குறாரு, அது கொடுக்கலாமே, அதனால் என்ன. ஆனால்
ஒரு சின்ன பையன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு வேட்பாளர், அவங்களுக்கு ஒரு மகனாக இருக்கலாம் சார், இங்கே வந்து ஒரு வேட்பாளர் அவ்வளோதான். அவங்க அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அந்த இடத்துல அந்த அம்மா வந்து அவங்க அம்மாவாக ஆகிட்டாங்க. அந்த அதாவது வேட்பாளருடைய அம்மான்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க தவிர அவங்க வந்து ஒரு கட்சியின் ஒரு பொதுச் செயலாளர், இவர் ஒரு வேட்பாளர்ன்ற அந்த எண்ணம் வரணும் முதல்ல. அவங்க வந்து கேட்டால் ஏதோ வீட்டில் இருக்கிற அந்த பாணியில் பேசுகிறாங்க. அது வந்து சரியில்லை. சின்ன பையனோ பெரிய பையனோ வேட்பாளர், களத்தில் வேட்பாளராக இருக்கிறார், அங்கே வாக்கு எண்ணிக்கை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சில சந்தேகங்களை எழுப்புகிறாங்க. அப்படி எழுப்பும் போது மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை கேட்கலாம். அதை விட்டுட்டு சின்ன பையனுடைய வந்து வெற்றியை உங்களால் ஏற்றுக்க முடியலையா அப்படின்லாம் சொல்கிறது அது 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 ஏற்றுக்கவே முடியாது. அந்த இடத்துல அவங்க அம்மான்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்ற நான் வேட்பாளராக வந்து ஒரு கட்சியின் பொதுச் செயலராக அவங்க பேசணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மறு எண்ணிக்கை, பிரேமலதா அவர்கள் பேசின பேச்சு, விருதுநகர் தொகுதி, இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த விருதுநகர் தொகுதினாலுமே ஒரு பதட்டமான நிலையே இருக்குது. அது என்ன காரணம் சார்? அது ஆரம்பத்தில் காமராஜரையே தோற்கடிச்ச தொகுதி அது, வைகோவை தோற்கடிச்ச தொகுதி அது. அப்போ இப்போ விஜய் பிரபாகரன் தான் எல்லாரும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி வச்சபடி பேசின விஷயம் கூட கடைசியில் இப்போ 4000 ஓட்டு ரேஸில் அவரே தோத்துட்டாரு. ஏன் அந்த விருதுநகர் தொகுதி மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இல்லை, அதே என்னன்னா 2 நாயுடு சமூகமும் நாடார் சமூகமும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35 அல்லது 40% இருக்கக்கூடிய சமபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஒன்று. மீதி வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்குளத்தோர் வந்து இருக்கிறாங்க பரவலாக, அது ஒரு 20% இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவர் ஒரு கல்லர், இவர் வந்து மாணிக் தாக்கூர் வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போது இந்த இடத்துல 2 கேண்டிடேட் நிறுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் விஜயகாந்த். அவருடைய விஜயகாந்தோட மகன், அவருக்கு இயல்பாகவே விஜயகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடார்கள் மத்தியிலையும் ஒரு செல்வாக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகராகவும் அவரை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு என்ன சொன்னால் நாயுடு சமூகத்தை சார்ந்தவராகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால, நாடார் சமூகத்தோட ஆதரவு பெற்றவராக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே வெற்றிக்கு காரணமே. சரிங்களா? இதை தாண்டி வந்து இந்த பக்கம் ராதிகா வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து அவர் எந்த கட்சியில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபிக்கு அங்கே பெரிய அளவில் செல்வாக்கே கிடையாது. அதனால் அவங்க வந்து ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வந்து பிரிக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம் உண்மையிலேயே. ஆனால் இங்கே வந்து விஜய் பிரபாகருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பரவலான வாக்குகள் வந்து 2 சமூகத்திலும் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. விஜயகாந்தோட அந்த செல்வாக்கு அப்படியே வரும்போது சமீபத்தில் தான் அவர் விஜயகாந்த் இறந்தனால அந்த அனுதாபமும் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு அவர் முன்னேறி வந்திருக்கிறாரு. ஒன்று. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜர் தோற்கடிச்சது, வைகோவை தோற்கடிச்ச தொகுதி, இப்படி வந்து பல ஆளுமைகள் வந்து தோற்றிருந்தால் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானமான ஒரு முடிவில் இருந்திருக்கிறாங்க. விஜயகாந்தோட மகனை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக ஏற்பட்ட அந்த 4000 அந்த வாக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து தான். இன்னும் பிரேமலதா அவர்கள் சொன்ன பிறகு நமக்கு இன்னும் வந்து கூடுதலான ஒரு தகவல் கேட்டால் 2 மணி நேரம் வந்து வாக்கு எண்ணிக்கை நிறுத்திட்டாங்க, ஏன் நிறுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தேர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா மறுவாக்குப்பதிவு, அவ்வளோதானே தவிர விருதுநகர் வந்து இப்போ வந்து ஒரு கவனிக்க தகுந்த ஒரு தொகுதி ஆயிடுச்சு அப்படின்றது தான் பார்வை. ஒருவேளை மறு எண்ணிக்கை நடந்தும் விஜய் பிரபாகர் வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் அதே தொகுதியில் நிற்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சொல்கிறேன். விருதுநகர் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கேன், இப்போ இந்த மோடி அரசு வந்து எவ்வளோ காலம் வந்து நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை 1 வருடத்துலையோ இல்லை 2 வருடத்துலையோ கூட மீண்டும் கூட தேர்தல் வரலாம். அந்த தேர்தலில் வந்து விஜய் பிரபாகர்கள் வந்து நின்னார்னா நிச்சயமாக வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னோடய பார்வை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் இந்த தேர்தல் முடிவுகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குமா அல்லது மீண்டும் வந்து தேர்தல் வருமானது வந்து நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் மீண்டும் தேர்தல் வந்ததுன்னா விஜய் பிரபாகர் மீண்டும் அங்கே வந்து களத்தில் இறங்கினா வெற்றி பெறுவார்ன்றது கிளியர் ஆகிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி முருகன். நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.